வருகிற நவம்பர் மாதம் பீகார்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்க சூழ்நிலையில அதற்கு 5 மாதங்களுக்கு முன்னாடி ஜூன் 24ஆம் தேதி பீகார்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களுடைய விவரங்களை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து அந்த வாக்காளர் பட்டியலை திருத்துறதுக்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR என்று அழைக்கப்படக்கூடிய தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை தேர்தல் ஆணையம் தொடங்கியது. ஜூலை 26 அந்த பணிகள் முடிஞ்சு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அந்த நொடி இந்தியா முழுக்க மிக பெரும் பேசு பொருளாக அது மாறி போனது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 7.5 கோடி பேர் இருக்கக்கூடிய பீகாருடைய வாக்காளர் பட்டியலிருந்து 65 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் பல காரணங்களுக்காக நீக்கியிருந்தது. எனிமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லப்படக்கூடிய ஏற்கனவே வாக்காளர்களுடைய விவரங்கள் நிரம்பிய அந்த படிவம் பீகாருடைய 97.42% வாக்காளர்களுக்கு, அதாவது 7.69 கோடி பேருக்கு வழங்கப்பட்டிருந்த சூழல்ல 91.69, அதாவது 7.24 கோடி பேர்கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த படிவங்கள் திரும்ப வாங்கப்பட்டிருக்கு. அதுல இறந்து போனவர்கள் அப்படின்ற பட்டியல்ல 22 லட்சம் பேரும், நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்கள் கண்டுபிடிக்க முடியாதவங்க 36 லட்சம் பேர் அப்படின்னும், டபுள் என்ட்ரி 7 லட்சம் பேர்னு மொத்தம் 65 லட்சம் பேரை நீக்கினதா தேர்தல் ஆணையம் கணக்காட்டியிருக்கு. நேற்று செப்டம்பர் 9ஆம் தேதி சிறப்பு தீவிர சீர்திருத்தத்தை வருகிற 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கும் உடனடியாக அமல்படுத்தணும்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கார். இந்த சூழல்ல தமிழ்நாட்டிற்கும் இந்த SIR வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஜூன் 24 ஆரம்பிச்சு ஜூலை 25 பணிகளை முடிச்சு ஆகஸ்ட் 1 டிராஃப்டை ரிலீஸ் பண்ணி அதன் மீதான அப்ஜெக்ஷனுக்கு செப்டம்பர் 1 வரைக்கும் டைம் கொடுத்து அதனோட இறுதி முடிவுகளை செப்டம்பர் 30 தேர்தல் ஆணையம் வெளியிட போகுது. இந்த அளவுக்கு விரைவாக தேர்தல் ஆணையம் செயல்படுத்தக்கூடிய இந்த SIR அப்படின்னா என்ன, அதனுடைய நடைமுறைகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இது தொடர்பான விழிப்புணர்வு நமக்கு இல்லைன்னா பீகாரோட சூழ்நிலை நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பீகார்ல இந்த SIRல என்னென்ன நடைமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை அமைப்புகளையும் சட்டங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு ஓட்டு போய் பதிவு பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டு தோராயமாக ஒரு 1000 பேரை உள்ளடக்கிய ஒரு வாக்காளர் பட்டியலில் தான் இருக்கும். அந்த ஒரு வாக்காளர் பட்டியலுக்கு தனியாக ஒரு வாக்குச்சாவடி இருக்கும். அந்த வாக்குச்சாவடிக்கு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர், அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. பெரும்பாலும் அந்த வாக்குச்சாவடி ஒரு பள்ளிக்கூடமாக தான் இருக்கும். அந்த BLO ஒரு டீச்சராக இருப்பாங்க. இந்த BLO அவர்களுக்கு உதவுவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள்ல இருந்து BLA2 பூத் லெவல் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினராலையும் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுனாலும் சரி, அதை சரிபார்க்கிறதுனாலும் சரி, இவர்கள் தான் களத்துல வேலை செய்வாங்க. இவர்கள் இல்லாம தனிப்பட்ட ரீதியா நீங்களே கூட ஆன்லைன்ல பல வேலைகளை செஞ்சுக்க முடியும். இவர்களுக்கு மேல அசிஸ்டன்ட் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. இவர்கள் பெரும்பாலும் வட்டாட்சியர்களா இருப்பாங்க அல்லது நகர்ப்புற பகுதியா இருந்தா வேற யாராவது அலுவலரா இருப்பாங்க. இவர்களுக்கு மேல எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு அலுவலர் இருப்பார். இவர் பெரும்பாலும் வருவாய் கோட்டாட்சியர் RDOவாகத்தான் இருப்பாரு. நகர்ப்புற பகுதிகளில் இது மாறும். அங்க BLO BLA மட்டத்தில் வாங்கப்படக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களும் இவரால தான் அங்கீகரிக்கப்படும். இவருக்கு மேல மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க தான் மாவட்ட ஆட்சியர். இவருக்கு மேல CEO என்று சொல்லப்படக்கூடிய சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவருக்கும் மேல தேசிய அளவில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு. இப்போ நான் சொன்ன இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே elections.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் அஸ் அப்படின்ற டேபுக்குள்ள தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அதில் சம்பந்தப்பட்ட BLO உடைய விவரங்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த வாக்காளர் பதிவு சம்பந்தமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன், மக்கள் பிரதிநிதிகள் சட்டம், அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1950, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல்ஸ் 1960 ஆகிய விதிகள்லாம் ரொம்ப முக்கியமான விதிகள். இப்ப கூட SIRக்கும் தனியாக SIR ஆர்டர் அப்படின்னு விதிகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய 326வது ஆர்டிகிளும் மக்கள் பிரதிநிதிகள் சட்டம் 1950 பிரிவு 16 மற்றும் பிரிவு 19 தான் ஒரு வாக்காளருக்கு 18 வயது பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்னும், அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னும், அவருடைய இருப்பிடத்துல சாதாரணமாக குடியிருப்பவர் ஆர்டினரி ரெசிடென்டா இருக்கணும்னு சொல்லியும் சொல்லுது. இந்த வரையறைகளுக்குட்பட்ட வாக்காளர்களை ஒன்று சேர்த்தி ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறதுக்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 324வது ஆர்டிகிளும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய பிரிவு 21 இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வழங்குது. இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். ஒரு வாக்காளருக்கான தகுதி அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், ஆர்டினரி ரெசிடென்ட்
சாதாரண குடியிருப்பவராக, அவர் எங்க ஓட்டு பேர் சேர்த்த போறாரோ அந்த இடத்துல சாதாரணமாக குடியிருப்பவராக இருக்க வேண்டும், 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இப்ப இதை அடிப்படையா வச்சுதான் தேர்தல் ஆணையம் பீகார்ல எனிமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிவத்தை தயார் செய்யறாங்க. அந்த படிவத்துல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க, நான் ஒரு இந்திய குடிமகன், நான் மேல குறிப்பிட்டிருக்கக்கூடிய முகவரியில தான் சாதாரணமாக வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த இடம் மற்றும் தேதியை நிரூபிக்கிற விதமாக ஒரு 11 ஆவணங்களை பட்டியலிட்டு அந்த ஆவணத்தை கொடுக்க சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளருக்கும் இந்த படிவத்தை தேர்தல் ஆணையமே தயார் செஞ்சு அவர்களுடைய வீடுகளுக்கே இந்த பிஎல்ஓக்கள் மூலமாக கொண்டு செல்றாங்க. அப்படி கொண்டு செல்லும் போது அந்த எனியூமரேஷன் ஃபார்ம்ல ஒவ்வொரு வாக்காளரும் கண்டிப்பாக கையெழுத்து போடணும். அது மட்டும் இல்லாம கேட்கப்படக்கூடிய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். அப்படி கொண்டு போகும்போது இந்த வாக்காளர்களை மொத்தம் 3 வகையா பிரிச்சு ஒவ்வொரு வகை வாக்காளர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆவணங்களை தேர்தல் ஆணையம் கேட்குது. அதுல முதல் வகையாக 1987க்கு முன்னாடி பிறந்தவராக அந்த வாக்காளர் இருந்தா தேர்தல் ஆணையம் கேட்கக்கூடிய அந்த 11 ஆவணங்கள்ல ஏதோ ஒரு ஆவணத்தை அவர் சமர்ப்பிக்கணும். ஒருவேளை 2003ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையம் அப்பொழுது இதே மாதிரி ஒரு திருத்தம் செஞ்சு தேர்தல் ஆணையம் தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டியல்ல இந்த வாக்காளருடைய பேர் இருந்தா அந்த 11 ஆவணங்கள்ல ஏதேனும் ஒரு ஆவணத்தை இவர் சமர்ப்பிக்க தேவையில்லை. அடுத்ததாக 1987ல இருந்து 2004க்குள்ள பிறந்தவராக இருந்தால் அவருடைய பெயர் அந்த 2003ஆம் வருட பட்டியலில் இருந்தா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த பட்டியலில் அவருடைய பெயர் இல்லைன்னா இந்த 11 ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை அவரு தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாம அவருடைய தந்தை அல்லது தாய் 2 பேர்த்துல யாராவது ஒருவருடைய இந்த 11 ஆவணங்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கணும். அல்லது 2003ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் அவருடைய தந்தை அல்லது தாயினுடைய பேர் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்டை கொடுக்கணும். இறுதியாக 2004க்கு பிறகு பிறந்தவராக இருந்தா கண்டிப்பா அவர் அந்த 11 ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கணும். அவருடைய தாய் மற்றும் தந்தை 2 பேருடைய இந்த 11 ஆவணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கணும். ஒருவேளை அவர்களுடைய பெயர் 2003ஆம் வருட பட்டியலில் இருந்தா அது தேவையில்லை. இந்த 11 ஆவணங்களும் ஏதோ ஒரு அரசு துறையால ஒரு விசாரணைக்கு பிறகு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்றதுனால தேர்தல் ஆணையம் இதனை ஒரு குடியுரிமைக்கான ஆவணமாகவும் அவர் சாதாரணமாக அந்த இடத்துல தான் குடியிருக்கார் அப்படின்றதுக்கான ஆவணமாகவும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஆதார் அட்டையை கண்டிப்பாக குடியுரிமைக்கான ஆவணமாக எடுத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நேற்று நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டிலும் இதே போல 2003ஆம் ஆண்டு ஒரு தீவிர வாக்காளர் திருத்தம் செய்யப்பட்டதாக இணையதளத்தில் நமக்கு தகவல் கிடைக்குது. இந்த சீர்திருத்தத்தின் போது ஏதாவது ஒரு பிழை ஏற்பட்டதா ஒரு வாக்காளர் நினைச்சா மாவட்ட தேர்தல் அலுவலரான டிஇஓட்ட முறையீடு செய்யலாம். அவர்களுக்கு அடுத்தது மாநில அளவில் இருக்கக்கூடிய சிஇஓக்கும் முறையீடு செய்யலாம். இப்ப செப்டம்பர் 1 முதல் இந்த 30ஆம் தேதி வரை இந்த முறையீட்டு காலம் தான் பீகார்ல போயிட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த நாமும் பீகார்ல இந்த சிறப்பு தீவிர சீர்திருத்தத்தின் போது என்னென்ன ஆவணங்கள் கேட்கிறாங்களோ அதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவசர கதியில தேர்தல் நெருங்கும் போது ஏற்படக்கூடிய நெருக்கடியிலிருந்து தப்பிக்கலாம். எதிர்கட்சிகள் இது பீகார்ல தேர்தல் நெருங்கி வரும்போது பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செய்த நடவடிக்கை அப்படின்னு விமர்சித்தாலும் அதற்கு எதிராக ஓட்சோர், ஓட்டு திருடன் அப்படின்னு சொல்லி பேரணி நடத்தினாலும் தேர்தல் ஆணையம் எதையுமே பொருட்படுத்தலை. உச்சநீதிமன்றத்தில் இப்பொழுதும் இந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்கு. தீர்ப்பு எப்படி வேணா வரலாம், நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சூழல்ல பீகார்ல 36 லட்சம் வாக்காளர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறதுனால நீக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் பெரும்பாலும் தென்னிந்திய மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இவர்கள் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுருவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கு. ஸோ இந்த சூழலில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சிறப்பு தீவிர சீர்திருத்தம் தேவையா? உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.